புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்துக்காக தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் இந்த வருடம் தொடங்கி இந்த 7 மாதங்கள் முடிக்கவும் 8வது மாதத்துக்குள் பிரவேசிக்கவும் அவர் கிருபை தந்திருக்கிறார். இந்த 8வது மாதம் எப்படி இருக்கும்? இந்த 8வது மாதத்திற்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நான் காத்திருந்தேன். கர்த்தரை நோக்கி நான் ஜெபித்தேன். நான் அப்படி ஜெபித்த போது கர்த்தர் இந்த மாதத்துக்கான அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதை இப்போது நாம் தியானம் செய்ய போகிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஆம், அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுடைய கோலை ஆண்டவர் துளிர்க்க செய்ய போகிறார். என் வாழ்க்கை மடிந்து விட்டதே, என் தொழில் அப்படியே மங்கி விட்டதே, என்னோட குடும்பம் மங்கி விட்டதே, எங்களுக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சி இல்லையே, நான் படித்தது எல்லாம் வீணாய் போய்விட்டதே, நான் பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாய் போய்விட்டதே, இனி நான் என்ன செய்வது என்ற ஒரு எண்ணத்தோடு கேள்வியோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறார், உங்களை துளிர செய்வேன் என்று சொல்லி. அவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய தொழில் அது மிகவும் முடங்கி போயிருக்கலாம், அல்லது உங்களுடைய வியாபாரம் முடங்கி போயிருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் உங்களை முடக்கி வைத்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை மிகவும் வளரக்கூடாதபடிக்கு முடக்கி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி. நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஆண்டவர் உங்களை துளிர்விட செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில் உங்களை ஆண்டவர் துளிர்விட செய்ய போகிறார். நீங்கள் வசிக்கிற பகுதியில் ஆண்டவர் உங்களை துளிர்விட செய்ய போகிறார். உங்களை பார்த்து ஒருவேளை இவர்கள் இனி பிழைக்க மாட்டார்கள், இனி இவர்கள் வாழ மாட்டார்கள், இனி இவங்க அவ்வளோதான் என்று சொல்லி ஒருவேளை நினைத்தார்களா? ஒருவேளை அதெல்லாம் வார்த்தை உங்கள் காதால் கேட்டு நீங்கள் மிகவும் கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை துளிர்விட்டு செய்து உங்களை மிகவும் ஒரு செழிப்பாக்கி அநேகர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க காரியத்தை செய்ய போகிறார். மிக முக்கியமாக உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், உங்களை குறித்து ஒரு விதமாக பேசினவர்கள், ஒருவேளை உங்களை பார்த்து சபித்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு ரொம்ப கலகம் பண்ணி தெரிந்திருக்கலாம். அவங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை துளிர்விட செய்ய போகிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த என்னாகும் 17ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார், நான் தெரிந்து கொள்ளுகிறனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது இங்கே என்னாகமும் 16ஆம் அதிகாரம் முழுவதும் அதில் வாசிப்போமானால் அங்கே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக லேவி கோத்திரத்தை சேர்ந்த கோராகு என்கிற ஒரு மனிதன், அவனோடு கூட ரூபன் வம்சத்தனாகிய எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு மோசேக்கு விரோதமா ஆரோனுக்கு விரோதமா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அவங்க கலப்புறாங்க. என்னன்னா, நீங்கள் ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை நீங்கள் உயர்த்துறீங்க, ஜனங்கள்லாம் பரிசுத்தமானவங்க,
நாங்களும் கூட ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற இந்த ஒரு மனிதனை குறித்து பார்க்குறோம். அந்த மனிதன் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாக இத்சேரின் மகன் கோராகு. இந்த கோராகின் மனுஷன் தனக்கும் அந்த ஆசிரியர் பட்டம் வேணும், எனக்கும் அந்த பெரிய அந்த உயர்வு பதவி வேண்டும் என்று சொல்லி அதுக்காக ரூபன் கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் மற்றவர்களும் சேர்ந்தவர்களும் கூட்டிக் கொண்டு ஒரு 250 பேர் பெரிய மனிதர்லாம் கூட்டிக் கொண்டு வந்து மோசைக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. அப்போது மோசே சொன்னார், சரி ஓகே, நீங்கள் உங்கள் தூப கலசத்தில் அக்கினியை போட்டுக்கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னபோது அது கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அது அருவருப்பாக இருந்தது. பாருங்க, உடனே தேவனுடைய கோபம் அவங்க மேலே மூண்டது. உடனே மோசே சொல்றாரு, எல்லா ஜனங்களும் சாவது போல இவங்க சாகாமல் பூமி தன் வாயை பிளந்து விழுங்க கடன்னு சொன்ன உடனே கோராகும் அவன் புத்திரரும் அவனோடு கூட இருந்த அந்த 250 பேரும் இருந்த அந்த இடத்துல பூமி 2ஆக பிளந்தது. பூமிக்குள்ளே இறங்கினார்கள், பூமி அவங்களை விழுங்கி போட்டது. மீதி இருந்தவர்களே கர்த்தருடைய அக்கினி அவங்களை பட்சித்து போட்டது. இதை பார்த்து மிகவும் கலக்கம் அடைந்து இப்போ 17ஆம் அதிகாரத்தில் அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் சாகுறோமே என்று சொன்ன போதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொண்டவனை யார் என்று நான் இப்போது காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொன்னார். மோசே கிட்ட, மோசே நீ போய் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் சேர்ந்த ஒவ்வொரு கோலை வாங்கி கொண்டு வா, அந்த ஒவ்வொரு கோலின் மேலேயும் அந்த கோத்திரத்தின் பேரை எழுது, அதை கொண்டு வந்து என் சமூகத்தில் வெயி, எவன் கோல் துளிர்க்குதோ அவனே நான் தெரிந்து கொண்டவேன் என்று சொன்ன உடனே பாருங்க, மோசே அங்க சொல்றாரு, 5ஆம் மீண்டும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்போது நான் தெரிந்து கொள்கின்ற கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் சொன்ன உடனே எல்லாரும் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒவ்வொரு கோலை கொண்டு வராங்க. ஒவ்வொரு கோலும் கொண்டு வந்த கோலில் ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவரோட பேரை எழுதுறாங்க. எழுதி கொண்டு போய் தேவ சமூகத்தில் அங்கே வைக்கிறாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? 6வது வசனம், மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது ஏதோ லேவின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எவ்வளவு பேர் ஆச்சரியம். ஒரு காய்ந்து போன ஒரு குச்சி, ஒரு கோல், அது துளிர்த்தது என்று சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு தண்ணீர் கிடையாது, காற்று கிடையாது, எந்த ஒரு உரமும் கிடையாது. ஆனால் தேவ சமூகத்துக்கு போன அந்த ஒரு கோல் துளிர்த்ததுங்க. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்படுது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழம் சொன்னால் பாதம் மரம், பாதம் இருக்கு இல்லையா, அப்போ பாதம் பருப்பு சாப்பிட்றேன் இல்லையா, அதோடைய அந்த கோல் தான் அந்த கோல், அந்த பழங்கள்லாங்க. பாருங்க, பார்த்தா தேவ சமூகத்தில் வைத்து மறுநாள் எடுத்து பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர் விட்டு இருந்தது, பூ பூத்து இருந்தது, வாதுமை பழங்களை கொடுத்ததாங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு இரவுக்குள்ள ஒரு கோலுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்து அதை துளிர் விட செய்திருந்தாரு, அது பூ பூக்க செய்திருந்தாரு. அது பாருங்க, காய் காய்ச்சல் இல்லை, பழமாகவே இருந்ததாம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைங்களே, தேவனால் உங்க வாழ்க்கையில எல்லாமே செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு அடையாளங்க. ஆரோனை அற்பமா எண்ணினார்கள், ஆரோனை பதவிக்கு இருக்கக்கூட நினைத்தார்கள், ஆரோனை கர்த்தர் அழைக்கவில்லை என்று நினைத்தார்கள். ஆனா பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நான் ஆரோனை தெரிந்து கொண்டேன், இந்த கனமான ஊழியத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தெரிந்து கொண்டதுக்கு அடையாளமாக தான் ஆரோனுடைய அந்த கோலை ஆண்டவர் துளிர்விட செய்தார், பூ பூக்க செய்தார். அது வாதுமை பழங்கள் வரும்படியாக ஆண்டவர் செய்தாருங்க. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது, நீதிமான்களோ துளிரை போல செழிப்பார்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து அவர் சொற்படி நிற்கிறாங்களோ ஆண்டவர் அவங்களை துளிர் போல தழைக்க செய்வார் என்று சொல்லி நீதிமொழிகள் 11:20 நம்ம வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அப்போது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்கள்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திர எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவளை கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். பாருங்க, எல்லார் கோலும் கொண்டாந்து அங்க கொடுக்குறாங்க. இதுல ஒரு நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? மோசே அந்த கோலை வாங்கும் போது
அந்த ஒவ்வொரு கோல்லையும் உங்களுடைய கோத்திர பிதாக்களின் தலைவர் பேரை எழுதுங்க அப்படின்னு சொன்ன ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயர் எழுதப்பட்டதுங்க. ஒருவேளை பேர் எழுதாம அந்த கோல் கொடுக்கப்பட்டு இருந்திருக்குமானால், இப்போது ஆரோன் கோல் துள்ளிவிட்ட உடனே மற்ற என்ன சொல்லுவானுங்க, இதான் என் கோலுன்னு இருப்பான். இப்போ ரூபன் கோத்திரம் சொல்லியிருப்பான், அதுக்கப்புறம் இருக்க ஒவ்வொரு கோத்திரம் சொல்லியிருப்பான் இதான் என் கோலுன்னு சொல்லியிருப்பானுங்க. ஆனால் ஆண்டவர் ஞானமா உசாரா அழகா சொல்லிட்டு அந்த அவங்கவுங்க கோல்ல அவங்களோட கோத்திரத்தின் பேரை எழுதுன்ட்டாரு. இப்ப ஆரோன் கோத்திரத்துல லேவி கோத்திரம் பேர் எழுதப்பட்டிருந்தது. கர்த்தராம ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப யாரும் உன் கோல் என் கோல்னு சொல்ல முடியாது. அந்த ஆரோன் பேர் எழுதப்பட்ட அந்த கோலில் மாத்திரம் அது பூ பூத்து, அது காய்த்து, அது அது பூ பூத்து, துளிர் விட்டு பூ பூத்து, அது வாதமே பழங்களை விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 10ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்போது கர்த்தர் மோசே நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாக பொருட்டு அது திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவேன். அப்போது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார்கள். பாருங்க, எல்லார் கோலும் கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டது. அங்க ஆரோன் கோல் மாத்திரம் துளிர் விட்டது, பூ பூத்தது, காய்த்தது. மீதி 11 கோல் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாம வெறும் எம்டியாவே அது இருந்தது. இப்ப எல்லா கோலும் வெளியே பூ பூத்து துளிர் விட்ட வாதம் பழவிட்ட அந்த கோலம் மற்றும் ஒன்றுமில்லாத வெறும் கோலம் எல்லாம் வெளியே வருது. அந்தந்த கோலை அவங்க கையில கொடுத்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆரோன் கோலை மாத்திரம் கொண்டு போய் மறுபடியும் சமூகத்துல வெயி அப்படி என்று சொல்றாரு. பாருங்க, அப்போ தேவ சமூகத்துல சேரக்கூடிய ஒரு கணம் பெற்ற கோல் ஆரோனின் கோல். அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாரு, திரும்பவும் அங்க தேவ சமூகத்துக்கு ஆரோனுடைய கோல் போகுதுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை துளிர்விட செய்ய போகிறார். உங்களை பூ பூக்கவும் பழங்கள் காய்க்கவும் கூடிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு அவர் தரப்போகிறாங்க. இந்த துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்கள் விட்டது என்பது என்ன தெரியுங்களா? அநேக ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை கனம் பண்ணுகிறது ஒரு அடையாளமாக தான் ஆண்டவர் இது செய்தார். நான் உன் கூட இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் தேவன் செய்தார். இந்த மாசத்துல உனக்கு விரோதமா இருக்க கலகக்காரருக்கு முன்பதாக ஆண்டவர் உன்னை துளிர்விட செய்ய போகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து இருக்கிறேன், உன்னை பேச்சொல்லி அழைத்தேன் என்ற இந்த வாக்குதத்த வசனத்தின்படி ஆண்டவர் உனக்கு விரோதமா கலகம் பண்ணினவர்கள், உன் குடும்பத்தில் உனக்கு விரோதமா கலகம் பண்ணி உன் பேரை கெடுத்திருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் உனக்கு கலகம் பண்ணி உன் பேரை கெடுத்திருக்கலாம். நீ வசிக்கிற பகுதியில் உனக்கு விரோதமா கலகம் கூட்டத்தார் கூடி கலகம் பண்ணி உன் பேரை கெடுத்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்விட செய்ய போகிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை பூ பூக்க செய்ய போகிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை நல்ல ஒரு பலமுள்ள அழகான ரசிக்கக்கூடிய அநேகர் விரும்பக்கூடிய ஒரு பழம் போல தேவன் மாற்ற போகிறார். இது தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்களுக்கு விரோதமா இருந்த கலகக்காரர்கள், அன்றைக்கு மோசைக்கு விரோதமா ஆரோனுக்கு விரோதமா இருந்த அந்த கலகக்காரர்கள், அவர்கள் பார்க்கும்படிதான் ஆண்டவர் மோசையினுடைய கோலை துளிர பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா இருக்கிற இந்த கலகக்காரருக்கு முன்பதாக தேவன் உங்க கோலை ஆண்டவர் துளிர பண்ண போகிறார். ஒரு காய்ந்து போன ஒரு கோலுக்கு உயிர் கொடுத்து அதை துளிர்விட செய்ய வல்லவரா இருந்தது போல உங்க வாழ்க்கையும் ஆண்டவர் காய்ந்து போன உங்க வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்விட செய்ய போகிறார். காய்ந்து போன உங்க வாழ்க்கையை ஆண்டவர் காய்க்க செய்ய போகிறார். காய்ந்து போன உங்க வாதுமை பழங்கள் போல ஆசீர்வாதங்களை தேவன் தரப்போகிறார். இந்த மாசத்தை செய்ய போகிறார். அதை கலகக்காரர்கள் பார்ப்பார்கள் என்றுதான் வேதத்தில் இங்கு சொல்லப்படுது. 10ஆம் வசனத்துல பாருங்க, அப்போது கர்த்தர் மோசே நோக்கி, ஆரோன் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்ப சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய், அப்போது அவர்கள் சாக மாட்டார்கள். பார்த்தீங்கன்னா, இந்த கலகம் பண்ணுகிற கலகக்காரர்கள் முறுமுறுக்கிறவர்களாம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு மட்டும் அது கட்சிச்சு, அவனுக்கு மட்டும் அது கட்சிச்சுன்னு சொல்லி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இனிமே யாரும் உங்களுக்கு விரோதமா முறுமுறுக்க மாட்டாங்க, கலகக்காரர்கள் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை துளிர்விட செய்ய போகிறார்.
உங்க வாழ்க்கையை பூ பூக்க செய்ய போகிறார். உங்க வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு வசந்த காலம் வாழ்க்கை போல, சமாதான ஒரு நாட்களை போல தேவன் மாற்ற போகிறார். தேவன் உன் கூட இருக்கிற என்பதற்கு அடையாளமாக தான் இதை செய்ய போகிறார். தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளமாக தான் தேவன் உன்னை செய்ய. அவனுடைய கோல் துளிர்க்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாள்ல வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய கோலை ஆண்டவர் துளிர செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த ஆகஸ்ட் மாசத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த ஆகஸ்ட் மாசம் எனக்கு எப்படி இருக்குமோ, எப்படி எந்த விதமா இருக்குமோ, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமோ என்ற எண்ணத்தோடு ஏசப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய மகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. உம்முடைய மகனை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. எங்க வாழ்க்கை ஒரு காய்ந்து போன வாழ்க்கையா இருக்கிறதே, ஒரு நன்மையும் நடக்கலையே, எல்லாருக்கும் முன்பதாக, இந்த கலகக்காரர்களுக்கு முன்பதாக நாங்கள் கேவலப்பட்டு நிற்கிறோமே என்று எண்ணத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏசப்பா, உடைய பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகளுக்கு ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவன் கோல் துளிர்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர உதவி செய்வீராக, பூ பூக்க உதவி செய்வீராக. ஏசப்பா, வாதுமை பழங்கள் போன்ற நன்மைகள் ஆஸ்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு தந்தருளுங்க சுவாமி. ஆரோனோடு நீர் இருக்கிறீர் என்பதை அந்த 11 கோத்திரத்தாரும் கண்டது போல ஏசப்பா, இன்றைக்கு இந்த பிள்ளையோடு இந்த மகனோடு நீ இருக்கிறீ என்பதை ஏசப்பா அநேகர் அறிந்து கொள்ளும்படி இந்த மாசத்துல இவங்களை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. ஏசப்பா, இந்த மாசத்துல இவங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் நடக்க உதவி செய்யுங்க. வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு நாமத்தினால வந்து சேர உதவி செய்யுங்க. கடன் அடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. ஆண்டவர் மீண்டும் எடுக்க ஆண்டவர் நன்மைகள் ஆண்டவர் வந்து சேர உதவி செய்யுங்க. செய்கிற தொழில் ஆஸ்வதிங்க, வியாபாரத்தை ஆஸ்வதிங்க, படிப்பு ஆஸ்வதிங்க. திருமணத்தை காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்க. வேலை எதிர்பார்த்து கொண்டு பிள்ளைகளுக்கு வேலை தந்துருங்க. ஏசப்பா, அற்புத அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாசத்துல அற்புத அதிசயங்களை செய்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தேவையிலையும் சந்திங்கப்பா. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வேறெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. இந்த வார்த்தையோடு ஆண்டவங்களோட பேசியிருப்பேன்னு சொன்னா பாருங்க, எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த செய்தியை மட்டும் அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபராய் இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23, சென்சுரி ஃபிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில்.